வீட்டிலே வறுமை, பசி, பசி கொடுமையில் அந்த குடும்பம் வாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பெண் நினைக்குள்ளார், என்னுடைய வாழ்வுதான் சீரழிந்து போய்விட்டது, என் பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் வேலைக்கு செல்கிறாள், கூலி வேலை செய்கிறாள், 4 வீட்டிலே பாத்திரம் தேய்க்கிறாள், சமையல் செய்கிறாள், தன்னுடைய பிள்ளை பள்ளிக்கு அனுப்புகிறாள். அந்த பிள்ளை பள்ளி படிப்பை முடிக்கிறாள், கல்லூரிக்கு அனுப்புகிறாள். அந்த குழந்தை கல்லூரி படிப்பையும் முடிக்கிறது. ஆசிரியர் பயிற்சிக்கு அனுப்புகிறாள், அங்கு அந்த பிள்ளை வெற்றி சாதனை புரிகிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்விலே வெற்றி பெற்று ஒரு பள்ளியிலே அந்த பெண் குழந்தை ஆசிரியராக நியமிக்கப்படுகிறாள். நேற்று வரை அந்த பெண்ணையும் அவளுடைய தாயையும் அந்த ஊரார் பாவம் என்று பரிதாபப்பட்ட சூழ்நிலை மாறி அந்த ஊர் சொல்லுகிறது, அந்த பெண்ணை பார்த்து இவள் டீச்சருடைய அம்மா, இவள் டீச்சருடைய அம்மா என்று சொல்லுகிறது. என்றால் அந்த வெற்றிக்கு பின்னாலே இருப்பது கல்வி. அன்பிற்குரிய மாணவர்களே, கல்வி கொடுக்க கொடுக்க குறையாது. கல்வி செல்வம் மட்டும்தான் கொடுக்க கொடுக்க குறையாதது. பணம் கொடுக்க கொடுக்க குறையும். பணம் அதிகமாக சேர்த்து வைத்தால் அதை நீ பாதுகாக்க வேண்டியிருக்கும். ஆனால் கல்வியை சேமித்தால் அது உன்னை பாதுகாக்கும். எனவேதான் கல்வியை பற்றி சொல்லுகிற பொழுது விவேக சிந்தாமணி சொல்லுகிறது, வெள்ளத்தால் போகாது, வெந்தனதால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது என்று சொல்லுகிறது விவேக சிந்தாமணி. வெள்ளத்தால் அடித்து செல்ல முடியாதது கல்வி, நெருப்பால் எரிக்க முடியாதது கல்வி, அரசர்களாலும் போரிட்டு கொள்ளையடிக்க முடியாதது கல்வி, திருடர்களாலும் கண்ணமிட்டு திருட முடியாதது கல்வி, கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி. அந்த கல்வியை கற்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அன்பிற்குரிய மாணவர்களே, ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒரு வரலாற்று நிகழ்வை உங்களிடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரு 13 வயது சிறுவன் தந்தை இறந்து போய்விடுகிறார். தந்தை இறந்து போய்விடுகிறார். வீட்டிலே வறுமை, பசி, பட்டினி. அவன் பசியோடும் பட்டினியோடும் சாலை வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு ஒரு 40 வருடங்களுக்கு முன்னாலே நடந்த ஒரு நிகழ்வு. ஐரோப்பா தேசத்திலே நடந்தது. அவன் பசியோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு நாடக கொட்டகை இருக்கிறது. அந்த நாடக கொட்டகையினுடைய வாசலிலே பசியோடு அமர்ந்திருக்கிறான். சிறிது நேரம் செல்லுகிறது. அந்த நாடக கொட்டையிலே நாடகம் பார்ப்பதற்காக ஒரு பணக்காரன் குதிரையிலே வருகிறார். அருகிலே இருக்கிற ஒரு மரத்திலே அந்த குதிரையை கட்டிவிட்டு அந்த சிறுவனிடத்திலே வந்து சொல்லுகிறான், தம்பி, இங்கே நாடகம் பார்க்க வருகிறவருடைய குதிரைகள் காணாமல் போவதாக கேள்விப்படுகிறேன். நான் நாடகம் முடிந்து வருகிறவரை இந்த குதிரையை நீ பத்திரமாக பார்த்துக் கொண்டால் நான் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பசியோடு இருந்த அந்த மாணவன், சரி ஐயா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார். அவர் நாடகம் பார்க்க சென்று விடுகிறார். இவன் குதிரைக்கு அருகிலே வருகிறார். குதிரை அழுக்காக இருக்கிறது. குதிரையின் மீது அமர்வதற்காக போர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த தோலான சோளம் அதெல்லாம் அழுக்காக இருக்கிறது. அதையெல்லாம் துடைத்து சுத்தப்படுத்துகிறார். நாடகம் முடிகிறது. அந்த பணக்காரன் வருகிறார். குதிரையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இது என்னுடைய குதிரை தானா என்றால் அந்த அளவுக்கு அந்த குதிரை அழகாக இருக்கிறது. அந்த பையன் சொன்னார், உங்களுடைய குதிரைதான், அதை துடைத்து சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். காசு தருகிறேன் என்று சொன்னவர் கொஞ்சம் பணத்தை அவருடைய கையிலே கொடுக்கிறார். பசித்த வயிற்றிலே பால் வார்த்ததை போல கொஞ்சம் காசு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவனுக்கு கையிலே பணம் கிடைக்கிறது. அந்த பணத்தோடு வீடு திரும்புகிறார். மறுநாளும் அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார். அதுபோல சில பணக்காரர்கள் வருகிறார்கள். குதிரையை கட்டுகிறார்கள். இவனிடத்திலே ஒப்படைத்து விட்டு செல்லுகிறார்கள். பணம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய கையிலே குவிந்து கொண்டிருக்கிறது. அவன் அத்தோடு இருந்து விட நினைக்கவில்லை. ஏன் நாம் ஒரு குதிரை லாயம் அமைக்க கூடாது என்று யோசிக்கிறார். ஒரு இடத்தை வாடகைக்கு பிடித்து ஒரு குதிரை லாயத்தை அமைக்கிறார். அங்கே வேலைக்கு சில பணியாளர்களை அமர்த்தி வருகிற குதிரைகளை எல்லாம் துடைத்து சுத்தப்படுத்துகிறார். பணம் குவிந்து கொண்டிருக்கிறது. முதலாளியாக மாறுகிறார். அத்தோடு அவன் தன்னுடைய உயர்வை முடித்துக் கொள்ளவில்லை. நாடகம் பார்க்க செல்லுகிறார். நாடக கொட்டகைக்கு செல்லுகிறார். நாடகம் பார்க்கிறார். நாடகம் பார்க்கிற பொழுது அவனுடைய கலை உணர்வு ஊற்றெடுக்கிறது. அவனும் நாடகம் எழுத ஆரம்பிக்கிறான். அவனும் நாடகம் நடத்துகிறான். அவன்தான் இன்றைக்கு ஆங்கில இலக்கிய உலகம் ஆங்கில மாமேதை என்று போற்றுகிற ஷேக்ஸ்பியர். தனக்கு கிடைத்த ஒரு ஒற்றை வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு உலகம் பாராட்டுகிற ஒரு
இந்த கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வாய்ப்பு. இதை தவற விட்டு விடாதீர்கள். 2 எண்ணெய் விளக்குகள் அடுத்தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, ஒன்று சிறிது நேரத்தில் அணைந்து விடுகிறது. எரிந்து கொண்டிருக்கிற விளக்கினை வைத்திருக்கிற பலர் தங்களுடைய விளக்குகளை ஏற்றிக் கொள்கிறார்கள். சிலர் மெழுகுவர்த்திகளை கொண்டு ஏற்றிச் செல்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அணைந்து போன விளக்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கை பார்த்து கேட்டது, எல்லோரும் உன்னிடத்திலே விளக்குகளை ஏற்றுகிறார்கள், மெழுகுவர்த்திகளை ஏற்றுகிறார்கள், என்னிடத்தில் யாரும் வரவில்லையே என்று சொன்னது. அப்போது அந்த எரிந்து கொண்டிருந்த விளக்கு சொன்னது, இது கூட உனக்கு தெரியவில்லையா? இது கூட உனக்கு தெரியவில்லையா? நான் எரிந்து கொண்டிருக்கிறேன், எனவே அவர்கள் என்னிடத்திலே ஏற்றிச் செல்கிறார்கள் என்று சொன்னது. அதற்கு அந்த அணைந்த விளக்கு சொன்னது, அது சரிதான், ஆனால் சிறிது நேரத்துக்கு முன்பு வரை நானும் எரிந்து கொண்டுதானே இருந்தேன். சொல்ல போனால் உன்னை விட பிரகாசமாக எரிந்து கொண்டேன். சற்று நேரத்துக்கு முன்புதான் நான் எரிவதை நிறுத்தினேன் என்று சொன்னது. அதற்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கு சொன்னது, எங்கு எரிகிறாய், எப்போது எரிகிறாய், எப்படி எரிகிறாய் என்பது முக்கியமல்ல, இப்போது நீ எரிந்து கொண்டிருக்கிறாயா என்பதுதான் முக்கியம் என்று சொன்னது. அன்பு மாணவர்களே, நானும் ஒரு ஆசிரியர் தான். பல பெற்றோர்கள் பள்ளிக்கு வருகிற பொழுது எங்களிடத்திலே சொல்வதெல்லாம், சார் என் பையன், உங்களுடைய பெற்றோரும் அப்படித்தான் உங்களுடைய ஆசிரியரிடத்திலே சொல்லுவார்கள், என் பையன் 5ஆம் வகுப்பு வரைக்கும் நல்லா படிச்சான் சார், முதல் மார்க் வாங்கினான் சார், 6ஆம் வகுப்புல கூட நல்லா படிச்சான் சார், 7ஆம் வகுப்புல கூட கொஞ்சம் பரவாயில்லை சார், 8ஆம் வகுப்பு படிக்க மாட்டேங்கிறான் சார், விளையாடுறான் சார், டிவி பார்க்கிறான் சார், வீட்டில் வந்த உடனே மொபைல் போனை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான் சார், படிப்புல கோட்டை விட்டுட்டான் சார் என்று சொல்லுகிறார்கள். சில மாணவர்கள் சிரிக்கின்றீர்கள், அது உண்மை என்பது புரிகிறது. என்ன காரணம்? ஏன் சிறு வயதிலே நன்றாக படித்தவர்கள் ஒரு 8ஆம் வகுப்பு வருகிற பொழுது எல்லோரையும் செல்லவில்லை, சிலர் தங்களுடைய படிப்பிலே பின்தங்கி விடுகிறீர்களே, என்ன காரணம்? உங்களுடைய அறிவு எப்படி உங்களுடைய வயதிலே பருவ மாற்றம் ஏற்படுகிறது, உங்கள் உடலிலே பருவ மாற்றம் ஏற்படுகிறது. நிறைய நண்பர்கள் கிடைக்கிறார்கள், விளையாடுகிறீர்கள், பிறரை கேலி செய்கிறீர்கள், கிண்டல் செய்கிறீர்கள், வேடிக்கை பார்ப்பது விளையாட்டு உங்களுக்கு முக்கியமாக போய்விடுகிறது. அந்த நேரத்திலே தான் கல்வியிலே நீங்கள் பின்தங்குகிறீர்கள். ஆனால் உங்களிடத்திலே சொல்வதெல்லாம், அந்த விளக்கு எப்படி தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்ததோ அப்படி கல்வியிலே பின்தங்காமல் எரிந்து கொண்டிருப்பதுதான், ஒளிர்ந்து கொண்டிருப்பதுதான் கல்விக்கு மேன்மை. அதுதான் உன்னை முதல்வனாக மாற்றும். விளையாடுறீங்க, மாணவர்களை கிண்டல் பண்றீங்க, கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் பண்ணீங்களா? ஆமா. விளையாடுவீங்களா? ஆமா. டீச்சர்ஸை கிண்டல் பண்ணுவீங்களா? இல்லையா? வெரி குட். அருமையான மாணவர்கள், உங்களுக்காக ஒரு கரவோசை நான் கொடுக்கிறேன், ஒரு கைதட்டுங்க பார்ப்போம். ஆசிரியர்களை கிண்டல் செய்ய மாட்டோம் என்று சொன்னீர்கள், உங்களுக்கு தலை வணங்குகிறேன். ஆசிரியர்களை மதிக்கிற சமூகம், ஆசிரியர்களை மதிக்கிற மாணவன் வாழ்க்கையிலே உயர்வார். அதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் பல பள்ளிகளிலே நடக்கிற நிலைமை வேறு. ஒரு பள்ளியிலே ஒரு அறிவியல் ஆசிரியர் மாணவர்களிடத்திலே சொல்லி செல்கிறார், நாளை வருகிற பொழுது நீங்கள் பாக்டீரியாவினுடைய படம் வரைந்து வர வேண்டும் என்று. அடுத்த நாள் ஆசிரியர் வகுப்புக்கு வருகிறார், எல்லாரும் நோட்டை கொண்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். பல மாணவர்கள் கொண்டு நோட்டை எல்லாம் காட்டுகிறார். ஆசிரியர் திருத்தி கொடுக்கிறார். ஒரு மாணவன் மட்டும் வெற்று காகிதத்தை கொண்டு கொடுத்தார். ஆசிரியர் கேட்டார், ஏண்டா உன்கிட்ட பாக்டீரியாவுக்கு படம் வரைஞ்சிட்டு வர சொன்னா இல்லையா? எல்லாரும் வரைஞ்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா? நீ மட்டும் ஏன் வெற்று பேப்பரை கொண்டு கொடுக்கிறாய் என்று கேட்டார். அந்த மாணவன் சொன்னார், சார் நீங்க தானே சொன்னீங்க நேற்று பாடம் எடுக்கும் போது பாக்டீரியாவை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் வரைஞ்சிருக்கேன் சார், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல சார், பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லுகிற மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சோசியல் டீச்சர் இன்னொரு பள்ளியிலே உலக வரைபடத்தை கொண்டு மாட்டிவிட்டு, இது பிரான்ஸ், இது இத்தாலி, இது அமெரிக்கா என்று ஒவ்வொரு நாடுகளையாக அடையாளப்படுத்துகிறார். அடையாளப்படுத்திக்கிட்டு ஒரு மாணவி, அவ பேர் பிரியா, பிரியா எழுதுமா அமெரிக்கா, உங்க யாராவது பிரியா இருந்தா எழுதிடாதீங்க சரியா? அந்த ஆசிரியர் சொன்னது, பிரியா எழுதுமா அமெரிக்கா எங்க இருக்கு சொல்லு அப்படின்னா. அந்த பிரியா எழுதி, டீச்சர் அந்த ஓரத்துல மேல இருக்குது அதுதான் அமெரிக்கா அப்படின்னா. வெரி குட்மா, உட்காரு அப்படின்னாங்க. மாணவர்கள் பக்கம் திரும்பி கேட்டாங்க, டேய்
அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரடா? ஒருத்தர் டபார்னு எழுதுறான், டீச்சர் பிரியா டீச்சர். ஆனா பிரியா தானே அமெரிக்காவை காட்டி கொடுத்தா அவன் பிரியா. இப்படிப்பட்ட வேடிக்கைகளும் நீங்கள் வகுப்பிலே காட்டுவீர்கள். பல மாணவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பள்ளியில இன்னொரு ஆசிரியர் அதே கேள்வி தன்னுடைய மாணவர்களிடத்திலே கேட்டார். அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரடா? பையன் சார் சத்தியமா நான் இல்ல சார். சில பையன் எதை கேட்டாலும் சொல்லுவோம். சொல்லுவீங்களா நீங்க? எதை கேட்டா உங்களுக்கு தெரியும் ஆனாலும் சொல்லுவோம் சார் சத்தியமா நான் பார்க்கல சார். அந்த பையன் அதான் சொல்லுவான், சத்தியமா நான் கண்டுபிடிக்கல சார் அப்படின்னா. வாத்தியாருக்கு பெரிய பேர் அதிர்ச்சி. என்னடா அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா சத்தியமா நான் இல்ல சார்னு சொல்றாங்க. உங்க அப்பா கூட்டிட்டு வாடா அப்படின்னா. அடுத்தவங்க அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தார். அவங்க அப்பாட்ட வாத்தியார் சொன்னார், சார் என்ன சார் உங்க பையன் அமெரிக்காவை யார் கண்டுபிடிச்சான்னு கேட்டா சத்தியமா நான் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னு. உடனே அந்த பையனுடைய அப்பா சொன்னாரு, சார் அவன் அப்படிதான் சார், வீட்லயே அப்பா பையன் பாக்கெட்ல பணத்தை எடுத்துருவான் சார், காசை எடுத்துருவான் சார். டேய் நீ தானே எடுத்தான்னு கேட்டா சத்தியமா நான் இல்லப்பா, சத்தியமா நான் எடுக்கிறேன்னு சொல்லிடுவான் சார். அப்புறம் தூக்கி போட்டு 2 அடி கொடுப்பேன் சார். அப்புறம் ஒத்துப்பா சார். சார் விட்டுறாதீங்க சார், இவன் தான் சார் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருப்பான். 4 சாத்துக்கு சார் அவன் உண்மையை ஒத்துப்பா சார் அப்படின்னு. இப்படித்தான் இன்றைக்கு மாணவர்கள் இருக்கா. இது மட்டுமா? அது வகுப்பறையில. வீட்டுல என்ன பண்றீங்க? வீட்டுல அப்பா கிட்ட என்ன பேசுறாங்க இன்னைக்கு பிள்ளைங்க? இந்த மொபைல்ல ஏதாவது கை வசம் இல்லாம பட்டுட்டு அப்படின்னா ஜெமினியிடம் கேளுங்கள், ஜெமினியிடம் கேளுங்கள் இவங்க வந்துகிட்டு இருந்தது. எனக்கு கொஞ்ச நாள் அந்த ஜெமினினா என்னன்னு தெரியாது. என் பையன் கிட்ட கேட்டேன், என்னடா ஜெமினியிடம் கேளுங்கன்னு சொல்லுது அப்படின்னு. அவன் சொன்னான், அப்பா நீங்க அதை ஆன் பண்ணுங்கப்பா, கவிதை கேட்டா கவிதை வரும், பாட்டு கேட்டா பாட்டு வரும், எது கேட்டாலும் அது தரும்பா அப்படின்னு. சரி நானும் என்னுடைய மொபைலை எடுத்து அந்த ஜெமினி கிட்ட கேட்டேன், ஒரு கவிதை சொல்லுங்க. அது கவிதை சொல்லுச்சு. அடுத்து ஒரு நகைச்சுவை சொல்லுங்க. அது ஒரு நகைச்சுவை சொன்னது. எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டாங்க. என்ன நகைச்சுவை தெரியுமா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாத ஒரு பையன் கிட்ட அப்பா சொல்றாரு, டேய் உன் வயசுல நான்லாம் ஸ்கூலுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன்டா, நீ எல்லாம் இப்படி நடக்கிறிய அப்படின்னா. பையன் சொன்னான், ஏப்பா அப்பவே உனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரமோ? பத்தியா, அப்பா ஒரு மீனிங்ல சொல்ல, பையன் இன்னொரு மீனிங்ல சொல்றான். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் இவ்வளவு புத்திசாலித்தனமாக விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், வேடிக்கை கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த வேடிக்கைக்கு ஒரு எல்லை உண்டு அன்பு மாணவர்களே. அந்த எல்லையோடு அதை நிறுத்திக் கொண்டு உங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை உயரும். இங்க 12ஆம் வகுப்பு இந்த ஆண்டு தேர்வு எழுத சொல்லுகிற மாணவர்கள் லேச கைவசுகிறோம். 12ஆம் வகுப்பு நிறைய மாணவிகள் இருக்கிறீர்கள், மாணவர்கள் இருக்கிறீர்கள். பாராட்டுகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அத்தனை பேரும் நல்ல மதிப்பெண் போதுப்பா, அத்தனை பேர் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். அதே நேரத்திலே உங்களிடத்திலே கேட்டு செல்வதெல்லாம், தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். தேர்வு முடிந்த பிறகு என்ன படிக்க வேண்டும், எந்த கல்லூரியில படிக்க வேண்டும், எந்த படிப்பை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற 1000 கனவுகளோடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களிடத்திலே நான் கேட்டு சொல்வதெல்லாம், அவனை போல மாற வேண்டும், அவன் படிக்கிற படிப்பை படிக்க வேண்டும் என்று அடுத்தவனுடைய இடத்தை பிடிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள் மாணவர்களே. உங்களுக்கான இடத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்க படிச்சு முடிச்சு பாஸ் ஆன உடனே உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய நண்பர்கள் சொல்லுவார்கள், பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டி சொல்லுவாங்க, சித்தப்பா சொல்லுவாரு, மாமன் சொல்லுவாரு, தாத்தா சொல்லுவாரு, எல்லாரும் ஆளுக்கு ஒரு படிப்பை சொல்லுவார்கள். நீங்கள் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்றால், பாரம்பரியமானது என்று சொல்லியோ அல்லது பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லியோ ஒரு படிப்பை தேர்வு செய்யாதீர்கள். மற்றவர்கள் அதிகமாக படிக்கிறார்கள், எனவே அந்த படிப்பை படிப்போம் என்று ஒரு படிப்பை தேர்வு செய்யாதீர்கள். இது ஒரு கௌரவமான படிப்பு என்று சொல்லுவார்கள், அந்த படிப்பையும் தேர்வு செய்யாதீர்கள். இது லகுவான படிப்பு, இந்த கோர்ஸை எடுத்தா ஈஸியா பாஸ் ஆகி விடலாம் என்று சொல்லியும் ஒரு படிப்பை தேர்வு செய்யாதீர்கள். சார் என்ன சார் இதெல்லாம் தேர்வு செய்யாதன்னா எந்த படிப்பை தேர்வு செய்வது என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. அன்பு மாணவர்களே, உங்களுடைய மனதிற்கு எது பிடிக்கிறதோ, உங்களுக்கு எந்த பாடம் பிடிக்குமோ அந்த பாடத்தை தேர்வு செய்யுங்கள். அது ஒருவேளை இந்த மாவட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம், இந்த மாவட்டத்தினுடைய இந்த மாநிலத்தினுடைய தலைநகரிலே இருக்கலாம், அல்லது கோயம்புத்தூரிலே இருக்கலாம், அல்லது இந்த மாநிலத்தை கடந்து அந்த படிப்பு இருக்கலாம். உங்களுக்கு ஆர்வம் எங்கே இருக்கிறதோ அங்கு சென்று அந்த படிப்பை படிக்க முயற்சி செய்யுங்கள். நிறைய பெற்றோர்கள் பின்வரிசையிலே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், உங்களுடைய கனவு, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய நம்பிக்கை
உங்களுடைய பிள்ளைகள் தான். ஆனால் அவர்களுக்காக கனவு காணுங்கள். ஆனால் உங்கள் கனவுகளை உங்கள் பிள்ளைகளிடத்திலே திணிக்காதீர்கள். உங்கள் கனவுகளை உங்கள் பிள்ளைகளிடத்திலே திணிக்காதீர்கள். பிள்ளைகளிடத்திலே பேசுங்கள், பேச விடுங்கள். அவன் என்ன படிக்க விரும்புகிறான்? உங்களுக்கு டாக்டர் ஆக்க வேண்டும் என்று கனவு இருக்கும், உங்களுக்கு என்ஜினியர் ஆக்க வேண்டும் என்கிற கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவுகளை விட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகள் எதை படிக்க விரும்புகிறார்களோ அந்த படிப்பிற்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அனுப்பி வையுங்கள். உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள். இதான் ஒரு பையன் 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பாட்ட பேசுனா, அப்பா நான் பாஸ் ஆகிட்டேப்பா அப்படின்னா. அப்பா சொன்னாரு, மக்களே ரொம்ப சந்தோஷம், நீ டாக்டருக்கு படிக்கணும். அப்பாவுக்கு உடம்பு பூரா நோய் இருக்கு, பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால நீ படிச்சு டாக்டர் ஆகி என் நோயை குணமாக்கணும். நேர அம்மாட்ட போனோம். அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன். அம்மா சொன்னாங்க, மக்களே உங்க அப்பா சொல்றதை கேட்காத, உங்க அப்பா கட்டின வீடு பாதியில நிக்குது, நீ இன்ஜினியர் ஆகி இந்த வீட்டை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா கிட்ட போனோம். தாத்தா நான் பாஸ் ஆகிட்டேன். தாத்தா சொன்னாரு, பேரப்பிள்ள வக்கீலுக்கு படிடா. தாத்தா அங்கங்க சொத்து வளர்ச்சி போட்டிருக்கேன், நிறைய கேஸ் இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, நீ வக்கீல் ஆகிட்டா அத்தனையும் கேஸ் போட்டு ஜெயித்து எடுத்துட்டா நீ தான் அந்த ஊர்ல கோடீஸ்வரன் அப்படின்னா. பையனுக்கு எதை படிக்கணுங்கிற மிகப்பெரிய குழப்பம் வந்து விட்டது. எனவே அந்த குழப்பத்திற்கு ஆளாகாதீர்கள். அன்பு மாணவ செல்வங்களே, நன்றாக படியுங்கள். இந்த கல்வி நிறுவனம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை பற்றி சொல்லி என்னுடைய உறவை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய வெற்றி எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? உங்களுடைய படிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரியுமா? ஒரு தமிழ் ஆசிரியர் வகுப்பிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். மாணவர்களிடம் சொல்லுகிறார், நான் ஒரு கவிதை சொல்லுகிறேன், அதை போல நீங்கள் சில கவிதை வரிகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆசிரியர் கவிதையை சொல்ல துவங்குகிறார். வெயில் காலம் வந்தது. தம்பி, வெயில் காலத்துக்கு என்ன வேணும்? வெயிலுக்கு என்ன வேணும்? கொடை வேணுமா, செருப்பு வேணுமா? செருப்பு வேணும். செருப்பு. அவர் சொன்னார், வெயில் காலம் வந்தது, செருப்பு வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். வெயில் காலம் போய்விட்டது. மழைக்காலம் வந்தது, குடை வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். மழைக்காலம் போய்விட்டது. பனிக்காலம் வந்தது, ஸ்வெட்டர் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். பனிக்காலம் போய்விட்டது. இதை போல யாராவது சொல்லு அப்படின்னு சொன்னார். ஒரு பையன் கையோசித்தான். வெரி குட்டா, சொல்லு, எழுதி சொல்லு. அந்த பையன் சொன்னான், தேர்வு காலம் வந்தது, படிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். தேர்வு காலம் போய்விட்டது சார். அன்பு மாணவ செல்வங்களே, அன்பு மாணவர்களே, அன்பு மாணவிகளே, உங்களுடைய பதில் இதுவாக இருக்கக்கூடாது. தேர்வு காலம் வந்தது, படிக்க வேண்டும் என்று நினைத்தேன், படித்தேன், வெற்றி பெற்றேன், வாழ்க்கையிலே சாதித்தேன் என்பது உங்களுடைய பதிலாக இருக்க வேண்டும். அந்த சாதனையை நிகழ்த்துகிற சாதனையாளர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். இந்த கல்வி நிறுவனம் உங்களுக்காக உருவாக்கி தந்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள், வாழுங்கள், உயருங்கள். இந்த பள்ளிக்கும் பெற்றோர்கள் சமூகத்திற்கும் நீங்கள் சொத்தாக மாறுங்கள் என்று சொல்லி அருமையான வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.